அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி ஆசியுடன் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரபஞ்ச அறிவும் பெருமையுடன் கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிகள். அனைவரையும் ஜி கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பணப்பிரச்சனை அல்லது வரதட்சணை பிரச்சனையாக திருமணத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்க போறோம். திருமணத்தின் போது அல்லது திருமணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய பணப்பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதை 2-3 விதமாக சொல்கிறோம். ஒன்று, கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க. இல்லை, கல்யாணம் பண்ண பிறகு வரதட்சணை கொடுமையினால பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை நம்ம மைண்ட் பண்ணி சொல்ல போகிற வேலை, ஒரு வரதட்சணைங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, ஆனால் அது நிறைய பேர் வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே முன்னிறுத்த போகிறோம். ஒருத்தருடைய மனசுக்கு தேவையான பணத்தை குறிக்கக்கூடிய காரகிரகம் சுக்கிரன். பிறந்த கால சுக்கிரன் கூட கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா கட்டாயம் அவருக்கு திருமணத்திற்கு பின்னால கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில 2 சம்பந்திகளுக்கும் பிரச்சனை வரும். விதி நம்பர் 1. இந்த சம்பந்திகளுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அது குடும்பத்தை பெரிய லெவலுக்கு பாதிக்குது. அதனால சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு முதல்லயே இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் செய்ய முடியாதுன்னு பேச்சுவார்த்தைகள்னால கொஞ்சம் லிபரலா இருக்குன்னு வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசா இருக்கு. 2வது பாயிண்ட், சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய பெற்றோர்களை குறிக்கக்கூடிய காரகிரகம் உச்ச நீசமாக இருந்து அது கூட சுக்கிரன் கேது சேர்க்க இருந்தாலும் இந்த பிரச்சனை மிகப்பெரிய லெவலில் தலைவிரித்து ஆடுது. கிரகத்துல இந்த 3 கிரக அமைப்பு தான். ஒன்று சுக்கிரன் கேது, இல்லை சூரியன் ஆட்சி உச்சம் நீசம், இல்லை சந்திரன் ஆட்சி உச்ச நீசம். இதான் பாவகத்துல 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்துல ஒரு கிரகத்துக்கு மேல ஒரு கிரகம் இருந்தாலே, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலே அவங்களுக்கு திருமணத்தின் போது ஆன செலவு வரவு இந்த பிரச்சனைகள் பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்குது. அப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி 6ஆம் பாவத்துடைய தசாபுத்தியோ 10ஆம் பாவத்துடைய தசாபுத்தியோ இருந்துன்னா அந்த பணப்பிரச்சனை கோர்ட்டு வரைக்கும் போயிடுது. ஸ்டேஷன்ல போய் உதவி பிரச்சனை ஆயிடுது. கணவன் மனைவிக்குள்ள வேற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவங்க முன்னிலைப்படுத்துறது டௌரி தான் முன்னால் நிறுத்துறாங்க. அப்ப 8ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் அது 6ஆம் பாவத்துடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலத்துல, 10ஆம் பாவத்துடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலத்துல அது வரதட்சணை கொடுமையா பிரதிபலிக்குது. அது நிறைய குடும்பத்தை கடுமையா பாதிக்குது. பெற்றோர்களுடைய ஜாதகத்துல குருக்கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவர் நிறைய வாக்குறுதி அள்ளி விட்டுறாரு. பிள்ளைக்கு நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். குருக்கேது சேர்க்கை இருந்தாலும், குருக்கேது பார்வை இருந்தாலும் பிள்ளைக்கு நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லிடுவாங்க. அதை பின்னால செய்ய முடியாம போயிடும். அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியினால பின்னால அது பிரச்சனையா வரும். கிரக அமைவுல 2ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னாலும் பிள்ளைகளுக்கு நிறைய சீர் செய்ய முடியலன்னு சொல்லி அந்த சீர்னால இல்லை சீமந்த அந்த விஷயங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுகள்னால ஒரு பெரிய லெவலில் சண்டை வரும். அப்போ யாருக்கெல்லாம் 2ல் சனி இருக்கோ அவங்க வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, செலவை ஏற்றுக்கிற கூடாது, முதலே செலவை கண்டிச்சு பேசி இப்படித்தான் இருக்கணும். குருக்கேது செயற்கை பார்வை இருந்தாலும் இதே மாதிரி ஒரு தெளிவான முடிவோடு இருந்தனா பின்னால் சண்டை வராது. எப்பவுமே ஒருத்தருடைய தகுதியின் அடிப்படையில் திருமணம் பண்ணும்போது தேவையில்லாமல் சண்டை வராது. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு ஊர் மெச்சனுங்கிறதுக்காக செலவு பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் பூரா 8ஆம் பாவம் தான் சொல்லுது. 8ஆம் பாவத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக செலவு பண்ணி போய் அது அவமானத்தில் முடியுது. ஸோ நம்ம ஜாதகங்களில் நான் சொன்ன இந்த கிரக அமைவுகள் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். 8ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது தவறு. 6ஆம் இடத்துடைய தசாபத்தியோ 10ஆம் இடத்துடைய தசாபத்தியோ நடத்தும்போது இந்த 8ல் நிற்கக்கூடிய கிரகமும் சேர்ந்து தொடர்பாச்சுன்னா கண்டிப்பாக அது வரதட்சணை கொடுமையில பிரச்சனை வருது. இப்போ 6-8 தொடர்பு, 10-8 தொடர்பு மோசமான விளைவுகளை தர காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். 2ல் சனி இருக்கிறது அது ஒரு கிரகடைகளை மோசமான கிரகம். குருக்கேது சேர்க்கை பெற்றோர்கள் ஜாதத்தில் 2ல் சனியும் குருக்கேது சேர்க்கை குருக்கேது பார்வை இருந்தால் அது பிள்ளைகளுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துது. இது இல்லாம ஜாதகருடைய ஜாதகத்துல சூரியன் சந்திரன் ஆட்சி உச்ச நீசம் பெற்றிருந்தாலும்
சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் இந்த பொருளாதார பிரச்சனை தலைக்கு மேல வருது. சொத்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க, சின்ன சொத்து கொடுக்கலன்னா அங்க செவ்வாய் கேது சேர்க்கை வந்துருங்க. அப்ப இந்த முக்கியமான விஷயங்கள் இந்த கேது பிற்கால கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் மேல ஆசைப்பட்டு அது சண்டை வர்றதுக்கு செவ்வாய் கேது சேர்க்கை முக்கியமான பங்கு வகிக்கணும். நம்ம ஜாதகத்துல பணப்பிரச்சனை வரும் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா முதல்ல அந்த பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு முக்கிய விஷயம். பிரச்சனையை தரக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் கேதுங்கிற கிரகத்தை குரு பார்த்திருந்தாலும் கூட பிரச்சனை தீர்வதில்லை. பிரச்சனை வரும், வந்துதான் தீரும். பிரச்சனை வராம போகாது. ஒருவேளை ஆரம்ப கட்டத்திலே இது கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டாங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் போனதுக்கு பின்னால காம்ப்ரமைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்டவங்க காம்ப்ரமைஸுங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னால கோர்ட்டு கேஸ் போறதுக்கு முன்னால பெரியவங்களை வச்சு பேசி வாழ்க்கை வேணும்னு முடிவெடுத்துக்கிறது நல்லது. களத்திரக்கார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சக்கரங்களோட கேது சேர்ந்திருக்கிறவங்க வயதான பெரியவர்கள் முன்னிலையில பேச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு முறை ஆகாதுன்னு போயிட்டா காலம்பூரா அதை காயப்படுத்திடும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. ஸோ சந்தோஷமான திருமணத்தை, சந்தோஷமான திருமண உறவை, சந்தோஷமான ஒரு கிராமங்கள் சேரக்கூடியது, இல்லை ஒரு வீடு 2 வீடு சேரக்கூடியது, 2 குடும்பம் சேரக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமை இல்லாமல் பண்ணக்கூடிய கிரகம் கேதுவா இருக்கு. அதனால அவங்க விநாயகரை நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுக்கிரன் செவ்வாய் கேது சேர்க்கைக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரும்போது விநாயகர் வழிபாடு, செம்பருத்தி பூக்களால் விநாயகர் வழிபாடு, சிவப்பு செம்பருத்தி பூக்களால் பண்ணும்போது இந்த சீர் செய்யக்கூடிய வரதட்சணை வரக்கூடிய பிரச்சனையோட வீரியம் குறைகிறது. சொன்னதுல ஒரு 1000 பேருக்கு சொல்லியிருப்போம்னா ஒரு 700 பேர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவப்பு செம்பருத்தி பூக்களால் விநாயகரை வழிபட்டு வரும்போது அது அற்புதமான பலனை கொடுக்குது. கும்பிடக்கூடிய கரணம் கரசை கரணம் தான் கூடுதல் பலமா இருக்கு. தொடர்ந்து வழிபட்டு பிரச்சனை இல்லாமல் வாழணுங்கிறது தான் நம்முடைய ஜிகாஸ்டோடைய முக்கியமான விஷயம். நம்ம ஜிகாஸ்டோட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிற எளிமையான விஷயத்த எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி எளிமையான பாடத்திட்டங்களை கொண்டு வகுத்திருக்கோம். எந்த விதமான பெரிய கணிதங்களும் இல்லாம எளிமையா கொண்டுட்டு போறதா அதோட நோக்கம். யாராவது படிக்கணும்னு விரும்புனாங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கு. கீழே நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். விதி நம்பர் 1. ஏப்ரல் 18, 19 இந்த 3 நாள் சென்னையில சோழி பிரசன்ன வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், அதன் மூலயமா என் கர்மாவை தீர்த்துக்கிறணும், இன்னும் கொஞ்சம் அடுத்த நாலேஜுக்கு போகணும் விருப்பப்படுறவங்களுக்கு பிரச்சனை படித்து தன்னை மேம்படுத்தி கொள்ளலாம். அதுக்கும் பதிவுன்னா கீழே நம்பர்ல பதிவு செய்து கொள்ளலாம். ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புதமான கலை. ஜோதிடம் படித்ததற்கு முன், படிப்பதற்கு பின், அல்லது படித்ததுக்கு பின் அப்படின்னா ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னால் நீங்க எப்படி இருந்தீங்க, ஜோதிடம் படிச்சதுக்கு பின்னால் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு நல்ல சேஞ்ச் அதில் இருக்கும். ஒரு அற்புதமான வழிகாட்டி நம்ம கூட இருந்து வழிகாட்டுற மாதிரி இருக்கும். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் தொடர்பு பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியை ஆத்மார்த்தமா வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.